Hi friends, welcome to SMRM class. RRB NTPC exam கேட்ட ஒரு PYQ சம்பந்தம் பார்க்க போறோம். பாருங்க, the ratio of the salaries of two employees is 3:4. If the first employee's salary is increased by 10% and the second employee's salary is increased by 20%, what will be the new ratio of their salaries? அதாவது தமிழில் சொல்கிறேன், ரெண்டு எம்ப்ளாயி இருக்காங்க, ரெண்டு எம்ப்ளாயோட சம்பளம் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் ஃபஸ்ட் எம்ப்ளாயோட சம்பளம் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது, செகண்ட் எம்ப்ளாயோட சம்பளம் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் நடந்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய நியூ ரேஷியோ, அதாவது புதுசாக கிடைக்கக்கூடிய சம்பளத்தோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 3:4. சரிங்களா? இந்த 3:4 எப்படி எழுதலாம்னா 300:400 எழுதிக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிட்டால் நமக்கு 3:4 தான் கிடைக்கும். இந்த 3:4 எப்படி வந்துச்சுன்னா இந்த 300:4 அடிச்சு கொடுத்ததுனால தான் 3:4 வந்திருக்கு. நம்ம அதனால் உதாரணத்துக்கு நம்ம சம்பளம் வந்து 300 400 எழுதி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் எம்ப்ளாயி யார்? 3, அவர் வந்து 300 சம்பளம் வாங்குறாப்புல. 300 எழுதிக்கோங்க. எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகுது? 10%. பர்சன்டேஜ்னாலே 100 தான். 10% இன்க்ரீஸ் ஆனால் 110. அதனால் இன்ட்டு 110/100 இதை அடிச்சு கொடுக்கலாமா? இந்த 2 ஜீரோ அடிச்சிருங்க. 3×11 33, அங்கே ஒரு ஜீரோ இருக்குது. 33, அங்கே ஒரு ஜீரோ, 330 இருக்கட்டும். செகண்ட் எம்ப்ளாயர் 4, அவரோட சம்பளம் எவ்வளோ? 400. இவர் எத்தனை % இன்க்ரீஸ் ஆகுது சம்பளத்தில்? 20%. அப்போ 100லேருந்து 20 கூட்டினா 120. 120/100. 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம். 4 12 48, அங்கே ஒரு ஜீரோ இருக்குது, சேர்த்துக்கிறோம். 480. இப்போ புதுசாக கிடைக்கக்கூடிய சம்பளம் ஃபஸ்ட் எம்ப்ளாயிக்கு 330 ரூபா கிடைக்குது, செகண்ட் எம்ப்ளாயிக்கு 480 ரூபா கிடைக்குது. இவங்களோட ரேஷியோ கேட்குறாங்க. சரிங்களா? வாட் வில் பி த நியூ ரேஷியோ ஆஃப் தேர் சேலரிஸ்? அவங்களோட சம்பளத்தோட நியூ ரேஷியோ கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 330 480 ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோவில் இருக்குது அப்படின்றப்ப இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இப்போ 3 வாய்ப்பாடு அடிப்போம். 1 3 3 1 3 3 இங்கே அடித்தோம்னா 1 3 3 18 ஆயிரும். 6 3 18. சரிங்களா? கொஞ்சம் இடம் பத்தலை, கொஞ்சம் தெளிவாக கவனித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 11:16 ஆப்ஷன் சியில் இருக்குது. சரிங்களா? இந்த கணக்கை இப்படி தான் செய்யணும். உங்களுக்கு இந்த கணக்கு இந்த மெத்தடில் ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.